விஷயத்தை முழுமையாக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே இருப்பீங்க. எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது சரியாக நடக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த ஒரு விஷயம் நடக்கவே கூடாது என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். பெர்ஃபெக்ட் என்கிற ஒரு வார்த்தைக்கு கோடு போட்டு வாழக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் அது நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. சிறிய விஷயமாக இருந்தால் கூட அதில் தவறு இருக்கக்கூடாது என்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். ஆனால் இது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ஒரு சில நேரங்களில் நீங்கள் இப்படி இருந்தீர்கள் என்றால் அது எல்லா இடத்திலும் உங்களுக்கு சரியாக பொருந்தாது. சில இடங்களில் இதனால் கூட உங்களுக்கு மதிப்பு என்பது கிடைக்காமல் போன அனுபவங்கள் கூட நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் இந்த ஒரு உலகம் அதனை உங்களுக்கு நீங்க பெர்ஃபெக்டா இருக்கீங்க என்பதை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்ளும். சிலர் அதை ஓவர் என்று சொல்லியிருப்பாங்க. இவங்க ஏன் எல்லாரும் முன்னாடி இப்படி சீன் போடுறாங்க, இவங்களுக்கு இது தேவையா, இவங்களுடைய நிலைமைக்கு இவங்க எப்படி வாழணுமோ அப்படி வாழ வேண்டியதானே அப்படின்னு சில வார்த்தைகள் கூட இந்த மாதிரி கூறிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். அந்த வார்த்தைகளும் உங்களுடைய காதில் கேட்கவும் நிச்சயமாக செய்யவும் ஆரம்பித்திருக்கும். சிலர் அதை கேலியாகவும் எடுத்துக்கொள்வார்கள். இவ்வளவு இவ்வளவு ஆழமாக இவங்களுக்கு இது தேவையா என்ற ஒரு கேள்வி உங்களுடைய காதில் பல முறைகள் விழுந்திருக்கும். ஆனால் நீங்கள் அது எதற்குமே பதில் கூற மாட்டீங்க. சொல்கிறவர்கள் சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. இது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வழியாக நிச்சயமாக மனதிற்குள் இருக்கத்தான் செய்யும். ஏன் அப்படின்னா நீங்கள் செய்தது தவறு கிடையாது, அது உங்களுடைய நிலைமை, அதுதான் உங்களுடைய இயல்பு. அதை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் அது மற்ற நபர்களுக்கு அது தெரியாமல் இருக்கும். அதனால நீங்கள் எதையுமே மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. உங்களுடைய இயல்பு எப்பொழுதுமே நீங்கள் வைத்துக் கொண்டேதாங்க இருப்பீங்க. இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. எல்லாருக்கும் உங்களுடைய லெவல் என்பது புரியாது. ஆனால் அதனால் உங்களுடைய நிலைமையானது குறையக்கூடாது என்கிறதை நீங்கள் எப்பொழுதுமே மாற்றிக்கொள்ளாமல் மனதிற்குள்ளேயே வைத்து வாழக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. நீங்க செஞ்ச சின்ன சின்ன தவறுகள் கூட பெரிய அவமானமாக மாறியிருக்கும். நீங்க பல விஷயங்களை சரியாகத்தான் செய்வீர்கள். சரியாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான். பொறுமையாக செய்தாலும் அது சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள். ஆனால் ஒரு நாள் ஒரு சிறிய தவறு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். அது ஒரு பெரிய விஷயம் போல உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் ஆனால் அதை சிலர் பெரியதாக மாத்திருப்பாங்க. உங்க கூடயே இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுடைய உறவினர்களும் அந்த சின்ன சின்ன தவறுகளை கூட உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு தவறாக மாத்தி உங்களை அவமானப்படுத்தி இருப்பாங்க. அவமானப்படுத்திய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அந்த ஒரு தருணத்தில் நீங்கள் தான் இவ்வளவு நல்லா செய்ததை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு நன்மைகள் பண்ணியிருக்கீங்களோ அது எதுவுமே மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தீமைகள் பண்ணியது மட்டுமே மற்றவங்களுக்கு தெரியும். அதனை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில அனைவருமே இதை எதிர்த்து வாழ்ந்திருப்பாங்க. இந்த ஒரு தவறை மட்டும்தான் அவங்க பார்த்திருப்பாங்க என்று நீங்கள் மனதிற்குள் எண்ணிக்கொண்டேதாங்க இருப்பீங்க. அது உங்களை உள்ளுக்குள் காயப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில எப்படி வாழணும் என்கிற மாதிரியான சில கவலைகளை உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்குங்க உங்களுடைய வாழ்க்கை. இந்த ஒரு உலகம் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நீங்க பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மனிதர்களாக இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் தவறுகளை மன்னிக்காமல் போகும் பொழுது அதனால் நீங்கள் உங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். மற்றவர்கள் உங்களை என்னமோ கூறிட்டு போதும். ஆனா உங்களுடைய மனநிலையையும் நீங்களும் எப்பொழுதுமே மாறக்கூடாது. அது உங்களுடைய இயல்பு. மற்றவங்க அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க நீங்க மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையே கிடையாது. அதைத்தான் உங்களுடைய வாழ்க்கையில நான் கூறப்போவதாக இருக்கும். எனவே மற்றவங்க கூறுவதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. நீங்க எப்பொழுதுமே கேள்வி கேளுங்க. உங்களுக்கான ஒரு விஷயத்துல சரியாக இல்லையா அதற்கு சண்டையிடுங்கள். அது தவறே கிடையாதுங்க. ஏன்னா அது உங்களுடைய இயல்பு. மற்ற அனைவருமே கேட்கக்கூடிய விஷயங்களைத்தான் நீங்களும் அவர்களுக்காக கேட்கிறீர்கள். அதனால நீங்கள் 10 பேர் கேட்கக்கூடிய இடத்தில் ஒரு நபர் கேட்டால் நீங்கள் முட்டாள் போலத்தாங்க தெரிவிங்க. ஆனால் அது தவறு கிடையாது. நீங்கள் இன்னும் கேட்டுக்கொண்டே இருங்கள். உங்களை பார்த்து இன்னும் சில நபர்கள் கேட்பாங்க. அடுத்து நீங்க கேட்பது சரிதான் என்று உங்களுக்கு நிச்சயமாக தோன்றவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய உழைப்பை மதிக்காத நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. நீங்க அதிகமாக உழைக்கக்கூடிய நபர்கள், அமைதியாக கவனமாக உங்களுடைய டெடிகேஷனான வேலையை கூட நீங்கள் வேகமாக பார்த்து வரக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா அந்த உழைப்புக்கு இந்த ஒரு நேரத்தில் பலன் என்பது கிடைக்காமல் போயிருக்கும். சிலர் அதனை சாதாரணமாக எடுத்துக்கொண்ட நபர்களாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்வாங்க. அது உங்களுக்கு மிகவும் மனதளவில் உங்களுக்கு பாதிப்பை நிச்சயமாக கொடுத்திருக்கும். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறேன், எவ்வளவோ
முயற்சி பண்ணியும் யாருமே எனக்கு யாருக்கும் தெரியலையா அப்படிங்கிற மாதிரியான கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், வேலைகளாக இருக்கட்டும், அந்த 2 விஷயங்களிலும் உங்களுடைய முதலாளிக்காக நீங்க எவ்வளவோ பாடுபடுவீங்க, எவ்வளவோ உழைப்பீங்க. ஆனா அது உங்களுடைய முதலாளி கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஏன் இப்படி தெரியாமல் போகிறது என்கிற மாதிரியான பல கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நம்ம இருந்தாலும் அவர்களுக்காக எவ்வளவோ உழைத்து கொண்டிருக்கும். ஏன் இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கி, சும்மா பேச்சுவார்த்தையில் பேசக்கூடிய நபர்கள் மட்டும் அவர்களுடைய கண்ணுக்கு தெரிகிறார்கள் என்கிற மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுடைய மனதில் கோபத்தை நிச்சயமாக எழுப்பும். கேள்வியையும் உங்களுக்கு வந்து கொண்டேதாங்க இருக்கும். உண்மை என்ன தெரியுமா? உழைப்பு உடனே மதிப்பை தேடி கொடுக்காதுங்க. நீங்க எப்பொழுதுமே உழைக்கக்கூடிய நபர்கள், கன்னிராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி, எப்பொழுதுமே நீங்கள் உழைக்கக்கூடிய நபர்கள். அதனால உங்களுடைய வாழ்க்கையில மதிப்பு என்பதும் கிடைக்காது. அதே மாதிரி அந்த உழைப்புக்கேற்ற பலனும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது. அது நேரம் எடுத்துக்கொள்ளத்தான் செய்யும். ஆனால் இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். எந்த ஒரு இடத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்மளை யார் எப்படி அணுகுகிறார்கள் என்கிற ஒரு பாடத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். எப்பொழுதுமே உழைப்புக்கு உடனே மதிப்பு கிடைக்காது, அதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பதை நீங்கள் முக்கியமாக புரிந்து கொண்டு வையுங்கள். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்குங்க. மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய உழைப்புக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும். நீங்க எப்போதுமே உழைப்பை நம்பி வாழக்கூடிய ஒரு மனிதர்கள் தான். ஆனால் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அதற்கேற்ற மதிப்பு என்பது கிடைத்திருக்காது. மற்றவங்க சின்ன சின்ன நாட்களிலே, சின்ன சின்ன மாதங்களிலே தேடும் பொழுது, ஷார்ட்கட்டான ரூட்டை தேடி வளரும் பொழுது, மற்றவங்க அதிகமாக கஷ்டப்படக்கூடாது, அதிகமாக உழைக்கக்கூடாது, அதற்கான எந்த வேலைகள் இருக்கு, உடல் அலுப்பு இல்லாத வேலைகள் என்ன இருக்கோ அதனை தேடிக்கொண்டு வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கும் பொழுது, நீங்க மட்டும் ஸ்லோவாக இருந்தாலும் சரியான வழியை தேர்வு செய்வீர்கள். பணம் குறைவாக இருந்தாலும் சரி, வேலை அதிகமாக இருந்தாலும் நான் அதனை கற்றுக்கொள்ளக்கூடிய வேலையாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய மனதிற்குள் பல கேள்விகள் ஓடும். ஆனால் அதனை பொறுமையாக கற்றுக்கொண்டாலும் என்னுடைய வாழ்க்கையில அது வாழ்நாள் முழுவதும் இருக்கும்படி எனக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் என்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். பல முறை என்ன பயன் என்று உங்களுக்கு கேள்விகள் எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். அப்படி எழுந்து கொண்டே இருந்தாலும், ஏனென்றால் அந்த உழைப்புக்கு உடனடியான பலன் கிடைக்கவில்லை. ஆனால் உங்களுடைய அமைதியான நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களும், நீங்கள் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த எஃபோர்ட்டும் உங்களுடைய வாழ்க்கையில வீணாகவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மாறாக உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு அந்த ஒரு உழைப்பு ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பாதையையும், பெரிய அளவுக்கு ஒரு முடிவையும் உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. அது இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வர ஆரம்பிக்கும். நீங்க செய்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட இந்த ஒரு நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். ஒரு நாள் நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்க திரும்பி பார்த்து, நான் இதற்கு தகுதியானவன் என்று நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்குங்க. இந்த ஒரு மாற்றம் ஏன் இப்போது வருகிறது என்றால், நீங்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில நிலைத்தன்மை என்பதை கைவிடாமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். வெற்றி கிடைக்கிறது கிடைக்கலை, அது இரண்டாவது விஷயம். என்னுடைய விஷயங்களை மட்டும் நான் கைவிடாமல் எல்லா விதமான விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு மனிதன் என்பதை நீங்கள் அடிக்கடி உணர்த்தி கொண்டேதாங்க இருப்பீங்க. நீங்க செய்த வேலைக்கு பெரிய ஒரு பலனானது கிடைக்கும். நீங்கள் பல முறை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கவனிக்காமல் இருந்திருப்பீங்க. உங்களுடைய வேலை பேசவில்லை, அல்லது யாரும் கேட்காமல் கூட இருந்திருப்பாங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கூட. அது உங்களுக்கு மனதில் ஒரு குறைபாடாக இது வரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் ஒரு நாள் சரியான மனிதர்கள் உங்களுடைய வேலையை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்ப முடியாத அளவுக்கு ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ப்ரொமோஷனாகவும் நிச்சயமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில பப்ளிக்கான ஒரு பலன்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு தருணம் நீங்கள் அனுபவித்த கஷ்டத்தை நினைத்து ஒரு அமைதியான ஒரு வெற்றியானது உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். இதற்கான காரணங்கள், நீங்க எப்பொழுதுமே எந்த விதமான வேலைகளை செய்தாலும் அதை குவாலிட்டியாக செய்து கொடுப்பீர்கள். மக்களுக்கு பிடித்த வகையில் செய்து கொடுப்பீங்க. அதை பார்த்து அனைவருமே பாராட்டுவாங்க. உங்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு பெருமையாகவும் நிச்சயமாகவும் இருக்கும். அதனால உங்களுடைய வேலைகள் பேசப்படாது, செயல்திறனால் காட்டப்படும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படவும் ஆரம்பிப்பீங்க. பணம் சேமிக்க இனிமே உங்களுக்கு பிளான் ஆனது கிடைக்க ஆரம்பிக்கும். முன்பு நீங்கள் சம்பாதித்த பணம் எங்கே போகிறது என்று புரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில செலவழிந்து கொண்டேதாங்க இருந்திருக்கும். நீங்க எவ்வளவோ சேவ் பண்ண வேண்டும் என்று நினைத்தாலும், எப்படியாவது பணத்தை தக்க வைத்துக் கொள்ளணும் என்று நினைத்து நீங்க வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அந்த ஒரு நிலைத்தன்மையானது உங்களுடைய வாழ்க்கையில அந்த நிலைத்தன்மை என்பது கிடைக்க முடியாமலே போயிருக்கும். ஆனா இப்போது அது ஒரு தெளிவை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க ஒரு சிம்பிளான ஒரு மனிதராக இனிமே வாழ ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி சிம்பிளான சில விஷயங்களை நீங்க செய்யவும் உருவாக்கவும் செய்வீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில
உங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அது போக போக டிசிப்ளின்னா என்ன, அதே மாதிரி டிராவலிங்னா என்ன என்கிற மாதிரியான எல்லா விதமான விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில குறைந்த பணத்தை வைத்து வாழ வேண்டும், எப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், அதிகப்படியான பணத்தை செலவழிக்காம எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லா விதமான பாடங்களையும் நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கத்திருந்திருப்பீங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே பணத்தை எப்படி சேமிக்கலாம் என்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். உங்களுடைய மனநிலையும் இந்த ஒரு நேரத்துல பெரிய ஒரு மாற்றத்திற்கு உள்ளாக்கப்படும். இதற்கான காரணங்கள் நீங்கள் இப்போது உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சீரியஸாக யோசித்து வாழ ஆரம்பிப்பீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட மாற்றங்களானது நிச்சயமாக ஏற்படும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். இருக்கும். நீங்க எவ்வளவோ சேவ் பண்ண வேண்டும் என்று நினைத்தாலும், எப்படியாவது பணத்தை தக்க வைத்துக் கொள்ளணும் என்று நினைத்து நீங்க வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அந்த ஒரு நிலைத்தன்மையானது உங்களுடைய வாழ்க்கையில அந்த நிலைத்தன்மை என்பது கிடைக்க முடியாமலே போயிருக்கும். ஆனா இப்போது அது ஒரு தெளிவை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க ஒரு சிம்பிளான ஒரு மனிதராக இனிமே வாழ ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி சிம்பிளான சில விஷயங்களை நீங்க செய்யவும் உருவாக்கவும் செய்வீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அது போக போக டிசிப்ளின்னா என்ன, அதே மாதிரி டிராவலிங்னா என்ன என்கிற மாதிரியான எல்லா விதமான விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில குறைந்த பணத்தை வைத்து வாழ வேண்டும், எப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், அதிகப்படியான பணத்தை செலவழிக்காம எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லா விதமான பாடங்களையும் நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கத்திருந்திருப்பீங்க. அதனால